தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளை குளிர்வித்த மழை, பூத் ஸ்லிப்பில் இனி புகைப்படம் இருக்காது உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஜவடகிரி, தேன்கனிக்கோட்டை, ஓசூர் ஆகிய பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் உற்சாகமடைந்தனர். தருமபுரி, பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் உருவானது. பெரம்பலூரில் இரவு நேரத்தில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நாகர்கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வடசேரி, பார்வதிபுரம், ராஜாக்கமங்கலம் உள்ளிட்ட இடங்களில் திடீரென பெய்த மழையால் வாகன ஓட்டிகள் நனைந்தபடி சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் சித்தரேவு பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் 2வது நாளாக கொட்டி தீர்த்த கனமழையால் கழிவு நீருடன் மழைநீர் கலந்து சாலைகளில் தேங்கியது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தரங்கம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரத்தில் இடி மின்னலுடன் மழை பெய்ததால் இதமான சூழல் நிலவுகிறது. கோடை காலம் தொடங்கும் முன்னரே வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் நேற்றிரவு இடி மின்னலுடன் மழை பெய்தது. கோடம்பாக்கம், சூளைமேடு, வடபழனி, வளசரவாக்கம், போரூர், ராமபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்ததால் இதமான சூழல் நிலவுகிறது. இதனால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சென்னை புறநகரான அம்பத்தூர், ஆவடி சுற்றுவட்டாரங்களில் இடி மின்னல் மற்றும் சூறை காற்றுடன் மழை பெய்தது. இதேபோன்று திருவள்ளூர் மாவட்டத்தின் நகர் பகுதிகள் வெங்கத்தூர், மணவாள் நகர், ஈக்காடு, காக்கலூர், புட்லூர், மேல்நல்லாத்தூர், போலிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நள்ளிரவு நேரத்தில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் மழை கொட்டியது. இந்நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரியில் வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்காக வாக்காளரின் படத்துடன் கூடிய வாக்காளர் சீட்டுக்கு பதிலாக வாக்காளர் விவரங்கள் அடங்கிய சீட்டு மட்டுமே வழங்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவிருக்கிறது. தேர்தல்களின் போது வாக்காளர்கள் எங்கே வாக்களிப்பது என்பது குறித்த விவரங்களை வாக்காளர்களின் படங்களுடன் தேர்தல் ஆணையம் விநியோகித்து வந்தது. இந்நிலையில் இந்த முறை வாக்காளர் படங்களுடன் கூடிய சீட்டுக்கு பதிலாக வாக்காளர் தகவல் சீட்டு மட்டுமே வழங்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் வாக்காளர் தகவல் சீட்டு வாக்குப்பதிவு செய்வதற்கான அடையாள ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்படாது என்றும் வாக்காளர் அடையாள அட்டை அல்லது ஆதார், பாஸ்போர்ட், பான் கார்டு, புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம் உள்ளிட்ட புகைப்படத்துடன் கூடிய 12 ஆவணங்களை காட்டி வாக்காளர்கள் வாக்களிக்கலாம் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் அட்டை உள்ளிட்ட எந்த ஆவணம் இருந்தாலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாவிட்டால் வாக்களிக்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே திமுகவினர் 800 சில்வர் அண்டாக்களை பதுக்கி வைத்திருந்த குடோனுக்கு பறக்கும் படையினர் சீல் வைத்தனர். சூலூர் அருகே உள்ள இருகூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தேர்தல் விதிமுறைகளை மீறி அரசியல் கட்சியினர் சார்பில் பரிசுப் பொருட்கள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் பறக்கும் படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் பறக்கும் படை அதிகாரி அகிலாண்டேஸ்வரி தலைமையிலான குழுவினர் இருகூர் செல்வ விநாயகர் கோவில் அருகே உள்ள ஜின்னிங் ஃபேக்டரி குடோனில் சோதனை மேற்கொண்டனர். கலாமணி என்பவருக்கு சொந்தமான அந்த குடோனில் நடத்திய சோதனையின் போது சுமார் 800 சில்வர் அண்டாக்கள் மற்றும் பல்வேறு சில்வர் பாத்திரங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக இருப்பு வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இந்த பாத்திரங்களின் மொத்த மதிப்பு சுமார் 40,000 ரூபாய் என கணக்கிடப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் உரிய ஆவணங்களின்றி வைக்கப்பட்டிருந்த அந்த பாத்திரங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அண்டாக்களுடன் சேர்த்து அந்த குடோனுக்கு அதிரடியாக சீல் வைத்தனர். சேலம் மாவட்டத்தில் தேர்தல் விதிகளை மீறி அங்கன்வாடி பணியாளர்களுக்கு செல்போன் வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அதனை மாவட்ட நிர்வாகம் மறுத்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் அங்கன்வாடி பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு அரசு சார்பில் வழங்குவதற்காக ஆட்சியர் அலுவலகத்தில் செல்போன்கள் வைக்கப்பட்டிருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் அதிமுக எம்பி இன்பதுரை புகார் அளித்தார். மேலும் அதிமுக வழக்கறிஞர்கள் தலையிட்டதால் செல்போன் வழங்குவது நிறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறியிருந்தார். இப்போ அந்த செல்போன்கள்
அங்கன்வாடி பணியாளர் போன்ற அரசு பணியாளர்களுக்கு அரசாங்கம் கொடுத்ததா சொல்லப்படுது. சரி, அப்படி இருந்தாலும் அதை இப்போ எப்படி கொடுக்க முடியும்? நீங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி கொடுத்துருக்கணும். அதை யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல. நோட்டிஃபிகேஷனுக்கு பிறகு அவ்வாறு நீங்கள் கொடுத்தீர்களானால் அது மாடல் கோட் ஆஃப் கான்டக்டுக்கு எதிரானது. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் அளித்த விளக்கத்தில் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு வழங்குவதற்காக கடந்த 13ஆம் தேதி மாலை 6 மணியளவில் 2696 செல்போன்கள் வரப்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 15ஆம் தேதி தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததால் செல்போன்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக அறை எண் 204 பாதுகாப்பாக பூட்டப்பட்டு அதன் சாவி மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. புகாரை தொடர்ந்து பூட்டப்பட்ட அறையை திறந்து மாவட்ட வருவாய் அலுவலர் ஆய்வு செய்ததாகவும் அதில் செல்போன்கள் எதுவும் வழங்கப்படவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. எனவே புகாரில் உண்மையில்லை என்றும் தேர்தல் நடத்தை விதிகள் மீறப்படவில்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன், மூத்த தலைவர் முத்தரசன் ஆகியோர் சந்தித்து பேசினர். ஏற்கனவே 3 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டது. அதன்படி கடந்த முறை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பல்வேறு கட்சிகள் இணைந்திருக்கிற காரணத்தினால் நாங்கள் உட்பட எல்லோரும் குறைத்துக் கொள்கிறோம். எனவே நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அந்த அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 இடங்களில் தமிழக முதல்வரோடு இன்றைக்கு திமுக தலைவரோடு இன்றைக்கு நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறோம். இந்நிலையில் முதலமைச்சரை கேட்டுக் கொண்டதால் தொகுதிகளை குறைத்துக் கொண்டதாக நியூஸ் 8 தமிழ்நாடுக்கு வீரபாண்டியன் தெரிவித்தார். குறைக்கக்கூடாது, எங்களுக்கு அதிகமாக வேண்டும் என்று நாங்கள் கேட்டும் குறைத்திருக்கிறார்கள். சூழல் கருதி பல்வேறு கட்சி சேர்ந்திருப்பதால் ஒத்துழைக்க வேண்டும் என்று முதல்வரை வேண்டுகோள் விடுத்த பிறகு ஒத்துழைக்க வேண்டியது எங்களுக்கு. எந்தெந்த தொகுதிகள் இந்த பேச்சுவார்த்தை கமிட்டி கூடி முடிவு செய்ய பேச்சுவார்த்தை தொடங்கும், அதை உங்களுக்கு அறிவித்து விடுவோம். எந்த நிலையிலும் தாங்கள் நிர்பந்திக்கப்படவில்லை என்றும் ஜனநாயக ரீதியாகவே பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் வீரபாண்டியன் தெரிவித்தார். திமுகவின் வேட்பாளர் தேர்வுக்கான நேர்காணலில் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் 2வது நாளாக நேர்காணல் நடத்தினர். இதில் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, மதுரை, தேனி, விருதுநகர், ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, மூர்த்தி, பழனிவேல் தியாகராஜன், ராஜ கண்ணப்பன், பெரிய கருப்பன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் அண்மையில் திமுகவில் இணைந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அவரது மகன் OP ரவீந்திரநாத் ஆகியோரிடமும் நேர்காணல் நடைபெற்றது. மாவட்ட மக்கள் ஏற்கனவே மீண்டும் தமிழகத்தில் தளபதியுடைய ஆட்சிதான் வர வேண்டும் என்று நல்ல முடிவெடுத்து விட்டார்கள் என்பதை என்னுடைய தேர்தல் கால சுற்றுப்பயணத்தில் நான் நன்றாக தெரிந்து கொண்டேன் என்பதை தெரிவித்தேன். தேனி அதிமுக கோட்டைங்கிறது மாறிடுச்சா சார்? எப்படி இருக்கு களத்துல? அதிமுகவே இப்ப இல்லை. இந்நிலையில் தேனி திமுக கோட்டையாக மாறும் என திமுக MP தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். இப்போ திமுக கோட்டையாக தான் மாறும். 4 தொகுதியுமே திமுக தான் ஜெயிக்கும். நல்ல கூட்டணி, திட்டங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த அமமுகவிற்கும் இந்த தேர்தல் பின்னடைவை தரும் என தங்க தமிழ்ச்செல்வன் கூறினார். NDA கூட்டணியில் தொகுதி பங்கீடு இன்னும் தொடங்கப்படாத நிலையில் இன்று காலை எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்கிறார். இன்று காலை 10 மணிக்கு விமானம் மூலம் டெல்லி செல்லும் அவர் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தொகுதி பங்கீடு தொடர்பாக முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளதாக கூறப்படுகிறது. நடப்பு மாதத்திலேயே 2வது முறையாக எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு பயணம் மேற்கொள்கிறார். ஏற்கனவே மார்ச் 2ஆம் தேதி அவர் டெல்லிக்கு சென்றிருந்தார். மேலும் ஜனவரி மாதத்திலும் அவர் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார். தொகுதி பங்கீடு தொடர்பான கேள்விக்கு நேற்று பதிலளித்திருந்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய அமைச்சர்கள் வந்தபின் தான் அந்த பணிகள் தொடங்கும் என்றார். இதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழ்நாட்டிற்கு வருவதாக தகவல் வெளியான நிலையில் இன்று காலை எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்கிறார். நம்மளுடைய தலைமையில தான் ஆட்சி அப்படின்றதுல எப்பவுமே உறுதியா இருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேக்கு இணைய இருப்பதாக தகவல்கள் பரவிய நிலையில் அதனை மறுத்துள்ள விஜய் அது வதந்தி என்று கூறி முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தாவேக்கு சார்பில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற தாவேக்கு தலைவர் விஜய் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டார். தொடர்ந்து பேசிய விஜய் மதசார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருப்பதாக கூறி கூட்டணி குறித்த நிலைப்பாட்டை விளக்கினார். இந்த கூட்டணி அந்த கூட்டணிலாம் சேர போறாரு
அப்படின்ட்டு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அரசியலில் யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த விதமான ஒரு சமரசமும் நாம் வச்சுக்க போகிறதே எல்லாம் அந்த பேச்சுவார்த்தையே கிடையாது. எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் நாம் நினைச்ச டார்கெட்டை நம்மளால நிச்சயமா அடைய முடியும். இதன் மூலம் தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி என்பதை விஜய் உறுதி செய்துள்ளார். யாரும் சேர்த்துக் கொள்ளவில்லை என்றால் தனித்துதான் நிற்க வேண்டும் என்று தாவேகா கூட்டணி நிலைப்பாடு குறித்து முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சாடியுள்ளார். அதிமுக தேர்தல் விளம்பர குழுவில் இடம்பெற்றுள்ள அவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜேந்திர பாலாஜி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனித்து போட்டியிடுவதே சிறந்தது என குறிப்பிட்டார். அதிமுக தலைவர்கள் யாரும் அவர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தலையே, அவங்ககிட்ட போய் யாரும் பேச்சுவார்த்தை நடத்தல. தனித்தனி ஒருத்தருமே போலாம், தனித்தனி நிற்கணும். தற்போதைய திமுக ஆட்சியின் மீதான மக்களின் வெறுப்பு அனைத்தும் வரும் தேர்தலில் அதிமுக மீதான பாசமாக மாறும் என்றும் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். இதனிடையே மதசார்பற்ற கொள்கையில் சமரசம் இல்லை என தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ள நிலையில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அவர் ஏன் கருத்து தெரிவிக்கவில்லை என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ அபுபக்கர் கேள்வி எழுப்பியுள்ளார். விஜய் அவர்களை பொறுத்தவரைக்கும் இவ்வளோ அவசரப்பட்டு ஒவ்வொரு நடவடிக்கைகளை செய்வதுங்கிறது ஒரு மெச்சூர்டு பொலிட்டீஷியனா தெரியல. மக்கள் பிரச்சனைகளில் கருத்து கூற விஜய் அஞ்சுவதாகவும் அபுபக்கர் விமர்சித்தார். அசாம், கேரளா வேட்பாளர்கள் குறித்து ஆலோசனை நடத்திய பிரதமர் கார்கே, தேவகவுடா இடையே மாநிலங்களவையில் நடந்த கலகலப்பான உரையாடல் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் இருக்கும் அனைத்து இந்திய கப்பல்களும் அவற்றில் உள்ள 611 இந்திய மாலுமிகளும் பாதுகாப்பாக இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் அதிகரித்து வரும் போர் பதற்றம் காரணமாக உலக நாடுகளின் முக்கிய கடல்வழி பாதையான ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியாவின் எரிபொருள் சரக்கு கப்பல்கள் சிக்கியுள்ளன. இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சகத்தின் சிறப்பு செயலாளர் ராஜேஷ்குமார் சின்ஹா, தற்பொழுது இந்திய கொடியுடன் கூடிய கப்பல்களில் சுமார் 16.7 லட்சம் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் மற்றும் 2 லட்சம் மெட்ரிக் டன் எல்பிஜி வாயு இருப்பதாக தெரிவித்தார். सभी भारतीय जहाज और भारतीय नाविक इंक्लूडिंग 611 जो कि वेस्ट ऑफ स्टेट ऑफ हॉर्मुज में है, 22 इंडियन फ्लैग वेसल्स पे सभी सुरक्षित हैं और कोई घटना की सूचना नहीं है. ஏற்கனவே 3 கப்பல்கள் கடற்படையின் பாதுகாப்புடன் குஜராத்திற்கு வெற்றிகரமாக வந்து சேர்ந்த நிலையில் எஞ்சியுள்ள கப்பல்களை பாதுகாப்பாக கொண்டு வரவும் நாட்டின் எரிசக்தி விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கவும் மத்திய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். அசாம் மற்றும் கேரள சட்டப்பேரவை தேர்தல்களில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்கள் குறித்து பிரதமர் மோடி தலைமையில் பாஜக மத்திய தேர்தல் குழு ஆலோசனை நடத்தியது. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் பாஜக மத்திய தேர்தல் குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ராஜ்நாத் சிங், பாஜக தலைவர் நிதின் நபீன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்பொழுது அசாம், கேரளா, புதுச்சேரி மாநில தேர்தலுக்கான வேட்பாளர்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அசாம் மாநில முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா, பாஜக ஆட்சி மன்ற குழு கூட்டம் இன்று நடைபெறும் என்றும் இதனைத் தொடர்ந்து இன்று இரவு அல்லது நாளை வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்றும் தெரிவித்தார். முன்னதாக அசாம் மாநில காங்கிரஸ் எம்பி பிரத்யுத் போர்டோலோய் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் நேற்று இணைந்தார். மூத்த தலைவர்களிடம் இளம் எம்பிக்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் முன்னாள் பிரதமர் தேவேகவுடா உட்பட 59 உறுப்பினர்களின் பதவிக்காலம் நிறைவடைந்ததை ஒட்டி அவையில் பேசிய பிரதமர் மூத்த உறுப்பினர்கள் தேவேகவுடா, மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் சரத்பவார் குறித்து பாராட்டி பேசினார். आदरणीय देवगौड़ा जी, आदरणीय खड़गे जी, आदरणीय शरद पवार जी, ये ऐसे वरिष्ठ लोग हैं जिनके जीवन का आधे से अधिक उम्र संसदीय कार्य प्रणाली में गई है. பிரதமரின் பாராட்டிற்கு நன்றி தெரிவித்த தேவேகவுடா, ஜனநாயகம் செழிக்க ஆரோக்கியமான விவாதங்களே அடிப்படை என்றார். தொடர்ந்து பேசிய கர்கே, தேவேகவுடா குறித்து தெரிவித்த கருத்து அவையில் சிரிப்பலையை ஏற்படுத்தியது. देवेगौड़ा जी का वो तो प्रेम हमारे साथ की है, मोहब्बत हमारे साथ शादी मोदी साहब के साथ की.
ये रिसेंटली हुआ, तो आप ऐसा माने मुझे मालूम नहीं है. மூத்த தலைவர்களை பாராட்டுவது மட்டும் போதாது, கோரிக்கைகளையும் செவிமடுக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடியை கார்கே வலியுறுத்தியுள்ளார். விமான நிறுவனங்கள் 60% இருக்கைகளை பயணிகள் தேர்வு செய்வதற்கு எவ்வித கட்டணமும் வசூலிக்க கூடாது என மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவில் இயக்கப்படும் விமானங்களில் ஜன்னல் ஓர இருக்கைகள், பாதை அருகே உள்ள இருக்கைகளை பயணிகள் தேர்வு செய்தால் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இதன்படி ஒரு விமானத்தின் 90% இருக்கைகளுக்கு விமான நிறுவனங்கள் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக புகார் எழுந்தது. இந்த சூழ்நிலையில் இந்தியாவில் இயக்கப்படும் உள்நாட்டு விமானங்களில் 60% இருக்கைகளுக்கு இருக்கை தேர்வு கட்டணம் வசூலிக்க கூடாது என மத்திய சிவில் விமான போக்குவரத்து இயக்ககம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் ஒரே PNR எண்ணில் பதிவு செய்து பயணம் செய்யும் பயணிகள் அனைவரும் ஒன்றாக அல்லது அருகருகே அமர்வதை விமான நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும். விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் இசைக்கருவிகளை எடுத்துச் செல்வதில் வெளிப்படையான நடைமுறைகளை விமான நிறுவனங்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. வீடுகளில் வளர்க்கும் செல்ல பிராணிகளை அழைத்துச் செல்வதற்கான கொள்கைகளை விமான நிறுவனங்கள் தெளிவாக அறிவிக்க வேண்டும் என்றும், இழப்பீடு மற்றும் உரிமைகள் குறித்த விவரங்களை இணையதளங்கள் மற்றும் விமான நிலைய கவுண்டர்களில் தெளிவாக தெரிவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் கண்டர்பால் பகுதிதான் இப்படி எங்கெங்கு காணினும் வெள்ளை போர்வை போர்த்தியது போல் காணப்படுகிறது. இடைவிடாது பனிப்பொழிந்து வருவதால் பல பகுதிகளில் போக்குவரத்து முடங்கியுள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று ஹிமாச்சல பிரதேசத்தின் மணாலியிலும் பனிப்பொழிவு நீடித்து வருகிறது. மணாலியில் உள்ள அடல் சுரங்கப்பாதை பகுதி பனிமூடி காணப்படுகிறது. தரம்சாலா பகுதியில் உள்ள மலைகளில் பனிப்பொழிவு காணப்படுவதால் அப்பகுதியில் வெப்பநிலை குறைந்துள்ளது.